கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு சொன்ன ஒரு கூட்டத்துக்கு அந்த கூட்டமே ஒரு ஓட்டு தான்டா அப்படின்னு சொல்லி மாற்றி காமிச்சிருக்காங்க டிவிகே. ஹலோ காய்ஸ், இது உங்கள் நம்ம டாக்ஸ். இப்போ எலெக்ஷன் பரபரம் போயிட்டுருக்குங்க. இப்போ வரைக்குமே ஓட் கவுண்ட் ஏறி இறங்கிட்டு இருக்கு. இந்த கட்சி அந்த கட்சின்னு கன்ஃபியூஷன்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் விஜய் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் தாங்க போட்டி அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா டிவிகே விஸ் டிஎம்கே தான் போயிட்டுருக்கு. மணி 6:30 ஆச்சுங்க. இன்னுமே ஓட் எண்ணிட்டு தான் இருக்காங்க. லீட் மாறிட்டே இருக்குது. ஸோ இன்னுமே இந்த எலெக்ஷன் பரபரம் தான் போயிட்டுருக்கு. ஒரு புது கட்சிக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறது பெரிய விஷயம். மக்கள் அப்போ ரெடியாக தான் இருக்காங்க. மக்கள்லாம் இப்போ பழைய மாதிரி இல்லைங்க, எல்லாமே தெளிவாயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரை உட்கார வைக்கணும், யாரை தூக்கணும்னு. பழைய மாதிரி காசு கொடுத்தாலாம் இங்கே ஜெயிக்க முடியாது. மொதல் எலெக்ஷன்லேயே இவ்வளோ ஜெயிக்க முடியும்டா, நீ கரெக்டான விஷயம் கரெக்டாக மக்களுக்கு நீ பண்ணேன்னா உன்னால் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையே கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஒரு பிராண்டிங், அவங்க ஃபேஸ் தான் பிராண்டிங்பாங்க. அதே மாதிரி விஜய் ஃபேஸ் ஒரு பிராண்டிங்காகவே மாறிடுச்சுங்க. அந்த பிராண்டை வச்சு இத்தனை தொகை ஜெயிக்க முடியுமாங்கிறது நீ நிரூபிச்சே காமிச்சிட்டாரு. கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு சொன்ன ஒரு கூட்டத்துக்கு அந்த கூட்டமே ஒரு ஓட்டு தான்டா அப்படின்னு சொல்லி மாற்றி காமிச்சிருக்காங்க டிவிகே.